இந்த வீடியோவுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் அறிமுகமும் தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு கோபத்தோட இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். சில நாட்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இருந்து ஒளிபரப்பாகிற ஜி தமிழ் நிகழ்ச்சியினுடைய தொலைக்காட்சியினுடைய சரிகமபா நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு காணொலியை நான் பதிவேற்றியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. மாற்று கருத்துக்கள் பலருக்கும் இருக்க முடியும், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன் கருத்து இருக்கும். அது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டியது. சமூகத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான உரையாடல் இருக்கும். ஆனால் அதில் வந்திருந்த ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் நாங்கள் ஏதோ பொறாமையில் கதைக்கிற மாதிரியும், இல்லாட்டி எங்களோட திறமையான பாடகர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடாது, இந்தியாவில் இந்த மாதிரியான பாடல் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றதே பிழையானது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற நபர்கள் தான் அதை விமர்சிக்கிறாங்கன்ற மாதிரியான சில கருத்துக்களும் இன்றைக்கு பேசப்பட்டு வருது. யூடியூப்ல இந்த மாதிரியான ஒரு காணொலியை நான் போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்கப்பட வேண்டியதும் கூட. இது போய் சேர வேண்டியவங்களை போய் சேரும் என்றதை நோக்கமாக கொண்டுதான் அந்த காணொலியை நான் பதிவேற்றி இருந்தேன். அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு குழு தங்களுடைய நிகழ்ச்சி வடிவத்தை கடைசி வரைக்கும் மாற்ற போறது கிடையாது. இது தமிழ்ல மட்டும் கிடையாது, வேற மொழிகள்லையும் இதே மாதிரியான நடைமுறை தான் இருந்து வருது. ஒரு நபரை பரிதாபத்துக்குரிய நபராகவும் அனுதாபத்துக்குரிய நபராகவும் காட்டுறது அந்த நிகழ்ச்சிகளினுடைய நோக்கம். இதுக்கு பின்னால் ஒரு உளவியல் தந்திரோபாயம் கூட இருக்கு. அதை பற்றி போக போக கதைக்கலாம். இதுல நாங்க சொல்ற முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இலங்கையிலிருந்து போற நபர்களை காட்டுற நேரத்தில் ஒரு பொது இந்த மாதிரி பரிதாபத்துக்குரிய நபர்கள் மாதிரி காட்டக்கூடாது என்றது. என்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் உங்களுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி காட்டும் போது யாருமே அதை விரும்ப போறது கிடையாது. நாங்க ஒரு வசதி இல்லாத ஒரு நபரா இருக்க முடியும், இல்லாட்டி மற்றவங்களோட ஒப்பிடுற நேரத்துல பொருளாதார ரீதியில கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற ஒரு நபரா இருக்க முடியும். ஆனா உங்களுடைய பிள்ளைய பொது வழிக்கு ஒரு 4 பேர் முன்னால நீங்க அனுப்புற நேரத்துல ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு உடுப்பு இருந்தாலும் கூட ஒரு நல்ல உடுப்போட தான் அந்த பிள்ளையை அனுப்பணும்னு சொல்லி தான் எல்லாருமே விரும்புவோம். ஆனா நிகழ்ச்சிக்கு போற நேரத்துல காட்டப்படுற விதம் கடைசி வரைக்கும் கொள்ளக்கூடியது கிடையாது. இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப பதிவு செய்யறமே ஒழிய இதுக்கு பின்னால பொறாமையோ இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற போட்டியாளர்கள் இந்த தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கமோ எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் சரிகமபா நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காட்டப்பட்டிருக்கிற விதம் எப்படியானதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது சரியா பிழையான்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விவாதமே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த விவாதத்துக்குள்ளேயே போக தேவையில்லை. இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் அவங்களுக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் அறிமுகம் இருக்கு. இசையோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாட்டி ஊடகத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள், சாதாரணமா ஒரு சில தரப்பு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கூட எல்லாருமே ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு அறியப்பட்ட நபர்கள். அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்பட்டுதான் அந்த தமிழ்நாட்டு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்களே தவிர அவங்க அனுதாபத்துக்குரிய நபரா பார்க்கப்படணும் என்றது போட்டியாளர்களினுடைய ஒரு நோக்கம் கிடையாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எங்கட கலைஞர்களை நாங்களே விமர்சிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது யார் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற சபேசனா இருக்க முடியும், இல்லாட்டி பிரசானா இருக்க முடியும், மற்ற போட்டியாளர்களா இருக்க முடியும். இலங்கையில் நடத்தப்பட்ட சில போட்டி நிகழ்ச்சிகள்ல தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்ற ஆசையில அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கு, அங்கீகாரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில காட்டப்படுற விதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கீகாரத்தையும் தாண்டி இவங்க எல்லாம் ஏதோ காட்டுக்குள்ள இருந்து வந்த நபர்கள் மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய அனுதாபத்துக்குரிய நபர்களா தொடர்ச்சியா காட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சீசன்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முதல் போட்டிகள்லையும் கூட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இந்த தொலைக்காட்சி எடுத்திருந்தது. இது ஒரு தனிய இந்த ஜி தமிழ் சொல்லப்படுற தொலைக்காட்சி சம்பந்தமான பதிவு மட்டும் கிடையாது. அங்கு ஒளிபரப்பாகிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இதே மாதிரி காட்டப்படுது. இப்ப இலங்கையிலிருந்து போற போட்டியாளர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காட்டப்படுறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள், சென்னையை சேர்ந்தவர்கள், மற்ற இடங்களை சேர்ந்தவர்கள் காட்டப்படுறது கிடையாதுன்ற மாதிரியான சில விமர்சனங்கள் விளக்கங்கள் இருக்க முடியும். அங்க இருக்கிறவர்கள் காட்டப்படுறதுக்கும் இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியானவர்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப காட்டப்படுறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. எங்களுடைய மனநிலை அதுக்குள்ளேயே முடங்கி இருக்க போகுதான்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஞாபகம் வர்றது சூர்யாவினுடைய ஒரு படத்துல, ஜெய்பீம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான காட்சி வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிறுமி சூர்யாவுக்கு முன்னால இருந்து பேப்பர் எடுக்கிறதுக்கும் காலுக்கு மேல போடுறதுக்கும் தயங்கி கொண்டிருப்பா. இப்ப சூர்யா அப்படி கண்ணை காட்டுவார், பேப்பர் எடுத்து வாசிக்க சொல்லியும் காலுக்கு மேல போட சொல்லியும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில எங்களுடைய இளைஞர் யுவதிகளை நாங்க வச்சிருக்க போறோமா, ஒரு திறமைக்கான அங்கீகாரம் என்றதையும் தாண்டி அனுதாபத்துக்குரிய நபரை நாங்க வச்சிருக்க போறோமா, ஒரு நம்பிக்கையை அவங்க மத்தியில விதைக்க போறோமா, இல்லாட்டி மற்றவங்களோட ஒப்பிடுற நேரத்துல நாங்க இந்த மாதிரி ஒரு தேசத்திலிருந்து வந்த நபர்கள், பொருளாதார பிரச்சனை இருக்கிற நபர்கள், போரால பாதிக்கப்பட்ட நபர்கள், எங்கள்கிட்ட இருக்கிறது பஞ்சமும் பட்டினியும் மட்டும்தான்ற மாதிரியான அதே மனநிலையில அவங்க வச்சிருக்க போறோமா, அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள நகர்த்த போறோமான்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இது இந்த இளைஞர் யுவதிகள் மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் இது திரும்ப திரும்ப கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. போர் நடக்கிற இடங்களை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி நடக்கிற காலகட்டத்திலையும் கூட சில சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இலங்கையிலையும் கூட இது நடந்தது, இன்னைக்கு காசாவிலையும் கூட நடக்குது. உளவியல் ரீதியான சில பயிற்சிகள் கொடுக்கப்படும். ஏன்னு சொன்னா அந்த கொடூரமான சம்பவங்களை பார்த்த சிறுவர்கள் மத்தியில வந்து அவங்களோட மனசுல இருந்து அது கொஞ்சமாவது மாற்றப்படணும், அவங்களை ஆசுவாசப்படுத்துற மாதிரி அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்கள மாற்றதுக்கான முயற்சி வந்து உளவியல் ரீதியில முன்னெடுக்கப்படும். ஆனா இந்த தொலைக்காட்சியில இந்த மாதிரி திரும்ப திரும்ப காட்டும் போது அதுக்குள்ளேயே எங்களை முடக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இதை நாங்க தொடர்ச்சியை ஆதரிக்க போறோமான்றதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு இல்லாட்டி நேற்று காட்டப்பட்டிருக்கிற மலையகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு சிறுமி, அவங்க ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடகி, இலங்கையில வந்து திறமைய வெளிக்காட்டுன ஒரு பாடகி, இலங்கையில தொலைக்காட்சியில காட்டப்பட்ட சந்தர்ப்பத்துல வந்து அழகா காட்டப்படுறாங்க, ஒரு நல்ல உடுப்போட வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து சில புகைப்படங்களை பார்க்க முடிஞ்சது, ரெண்டும் ஒப்பீடு செய்யப்பட்டு பேசப்பட்டு வருது. நிறைய இடங்கள்ல வந்து விமான நிலையத்துல போற சந்தர்ப்பத்துல கூட அந்த சிறுமி அழகா தான் போயிருக்கிறான்னு சொல்லி, சில நேரங்கள் அவங்களுடைய பின்புலம் எனக்கு தெரியாது, வறுமைக்குரிய ஒரு நபரா இருக்க முடியும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்க முடியும். ஆனா சாதாரணமா உங்களோட வீட்டு பிள்ளை ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு உடுப்பு இருக்க முடியும், அந்த உடுப்பையாவது நாங்க சரியா சமூகத்துல வந்து 4 பேர் முன்னிலையில போற நேரத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி உடுத்தி கொண்டு போகணும்னு சொல்லிதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு அந்த சிறுமி போட்டிருக்கிற உடுப்பை பார்க்கிற நேரத்துல அந்த மாதிரியான ஆடைகள் எந்த ஒரு இடத்துலயும் இன்னைக்கு சாதாரணமா வீட்டுல கூட இந்த வயதுல இருக்கிற பெண் பிள்ளைகள் அணியிறது கிடையாது. இதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடையை அந்த சிறுமிக்கு கொடுத்திருக்கிறதுன்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய வீட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி அனுதாபத்தை தேடுற ஒரு நபரா மாற்றும் போது எங்களுடைய கதைகள் சொல்லத்தான் வேணும், நாங்க பாதிக்கப்பட்ட நாட்டில இருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி காட்டுறதுக்காக உங்களோட வீட்டு பிள்ளைய இதே மாதிரி காட்டுறதுக்கு நீங்க ஆதரிப்பீங்களா, சம்மதம் தெரிவிப்பீங்களான்றதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி. அந்த மாதிரியானவர்கள் வந்து சில நேரங்கள்ல மாற்றுக்கருத்து இருக்க முடியும், உங்களுடைய பிள்ளைகளை வேணும்னு சொன்னா நீங்க அனுப்பி வைக்க முடியும். ஆனா பொதுவா பாக்குற நேரத்துல வந்து எங்களுடைய வீட்டு பிள்ளைய அந்த மாதிரி ஒரு அனுதாபத்துக்குரிய நபரா காட்டுறதுக்கோ இல்லாட்டி சமூகத்துல வந்து தலைகுனிவோடு இருக்கிற நபரா காட்டுறதுக்கோ வந்து கடைசி வரைக்கும் யாருமே விரும்ப போறது கிடையாது. நான் தனிப்பட்ட ரீதியிலையும் விரும்ப போறது கிடையாது. என்னுடைய சகோதரனோ சகோதரியோ அந்த மாதிரி காட்டப்படுறதை நான் கடைசி வரைக்கும் விரும்பல. எங்களுடைய கதைகள்ல பேசப்படக்கூடாதான்னு கேட்டா பேசப்படணும், ஆனா அது பேசப்படுறதுக்கான மேடை இது கிடையாது. இன்னைக்கு தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சொப் ஸ்டோரி சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து மிகைப்படுத்தல் ஏற்படுத்த ஒரு விஷயமா தொலைக்காட்சி அலைவரிசைகள் இன்னைக்கு மாறி இருக்கு. குறிப்பா இந்தியாவில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளையும், தமிழ்ல மட்டும் கிடையாது, மற்ற மொழிகள்ல இருக்கிற தொலைக்காட்சிகளையும் கூட இந்த சொப் ஸ்டோரி என்றதுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கும். அனுதாபத்துக்குரிய கதைகளை சொல்றது, மிகைப்படுத்தப்பட்ட கதைகளை சொல்றது, இல்லாட்டி ஒரு நபர் பார்க்கிற நேரத்துல வந்து அவருக்குள்ள பார்வையாளருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படுற மாதிரியான நிலைமையை உருவாக்குறது தான் இந்த சொப் ஸ்டோரியினுடைய நோக்கம். இதுக்கு பின்னால் இருக்கிறது டிஆர்பி. இப்ப டிஆர்பி பிழையானதான்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. டிஆர்பின்றது வேற எதுவும் கிடையாது, பார்வையாளர்கள் அதிகமா பார்க்கணும்ன்றதுதான் எல்லாருடைய நோக்கம். யூடியூப்ல வந்து நான் காணொலிகளை பதிவேற்றணும்னு சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறதும் அதிகமானவங்களை இந்த காணொலி போய் சேரணும்ன்றதான். அதே மாதிரிதான் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி என்றதும் முக்கியமானது. அப்பதான் விளம்பரங்கள் கிடைக்கும், வர்த்தக ரீதியில அந்த தொலைக்காட்சியால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். டிஆர்பி பிழையானது கிடையாது, ஆனா அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்றதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இலங்கையிலிருந்து போற நபர்களை வந்து எதுக்காக பயன்படுத்துறது, இந்தியாவில் இருக்கிற நபர்களையும் எதுக்காக பயன்படுத்துறது வந்து இதுக்கு மேலேயும் ஒரு சமூகமா நாங்க பார்த்து கொண்டிருக்க போறோமான்ற கேள்விக்குள்ள போற நேரத்துல வந்து கடைசி வரைக்கும் அதை யாராலையும் ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரியான அனுதாப கதைகள் சொல்றதுன்றது தொலைக்காட்சிகள் பயன்படுத்துற ஒரு உளவியலா இன்னைக்கு மாறி இருக்கு. உளவியலாளர்கள் இதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு மினி வெக்கேஷனா மாறி இருக்காம். ஏற்கனவே வேலை கஷ்டம் வேற வேற குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்து ரிமோட்டை போட்டு டிவியை போட்டு பாக்குற நேரத்துல தொலைக்காட்சியில எங்கேயோ இருந்து வந்த ஒரு நபர் வந்து அழுது கொண்டிருக்கிறாரு. இது வந்து அந்த பார்வையாளருக்கு ஒரு மினி வெக்கேஷன் சொல்லி உளவியலாளர்கள் அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னா, நமக்கு இந்த அளவு பிரச்சனை இருக்கு, நமக்கு முன்னால இந்த தொலைக்காட்சியில வர நபருக்கு இதை விட அதிகமான பிரச்சனை இருக்கு, அப்ப நம்மட வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல போல நினைக்கிற அளவுக்கு தான் உளவியல் ரீதியில இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி உளவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான தனிப்பட்ட உணர்வு பூர்வமான கதைகளை சொல்லும் போது வளமையான பார்வையாளர்களை விட மேலதிகமா 15% பார்வையாளர்களை அது ஈர்க்குது என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 60% பார்வையாளர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அழுற உணர்வு பூர்வமான கதைகளை சொல்றதுக்காகத்தான், அதை பார்க்கறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்க பாக்குறோம்னு சொல்லி 60% பார்வையாளர்கள் கருதுறதா இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப இன்னும் ஒருவருடைய பார்வைக்காக, இன்னும் ஒருவருடைய நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்துறதுன்றத நாங்க ஆதரிக்க போறோமா என்ற கேள்வி இருக்கு. சில நபர்கள் வந்து அதை ஆதரிக்க முடியும், ஆனா இதுக்கு மேலேயும் எங்களை அதுக்காக பயன்படுத்துறதுன்றத நாங்க பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு
ஜி தமிழ் நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, மற்ற தொலைக்காட்சிகள்லையும் இதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இலங்கையிலிருந்து போன கலைஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அடையாளம்ன்றது மாற்றப்பட வேண்டியது கட்டாயமானது. திறமை இருக்கா, அவர் தெரிவு செய்யப்பட முடியும். அவருக்கான கதைகளை பிறகு எங்கேயாவது அவர் தனிப்பட்ட ரீதியில சொல்ல முடியும். ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு போற ஒரு நபர் இந்த கதைகளை சொன்னா மட்டும்தான் நிலைச்சிருக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு அந்த நபர் கொண்டு போகப்படுவார்ன்றத எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு ஜி தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ரவுண்ட்னு சொல்லி முதல் சுற்று போட்டிகள் நடத்தப்பட்டதா காட்டப்படுது. அங்க நடுவர்கள் இருக்கிறாங்க, சில பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, பச்சை பச்சையா லைட்ஸ் எல்லாம் போடப்பட்டு செலக்டட்னு சொல்லி பின்னுக்கு பெரிய எழுத்துல போடப்படுது. அப்படி அந்த நேரத்துல மட்டுமே தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபரா இருப்பாரா இருந்தா அவரினுடைய பின்புலம் இதுதான் சொல்லி அவருக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 தொடக்கம் 5 நிமிஷம் ஒரு பேக்கேஜ் ஒளிபரப்பப்படுது. அப்ப அந்த நபர் தெரிவு செய்யப்படுறாரா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது அங்க இருக்கிற நடுவர்கள் கிடையாது. அந்த தொலைக்காட்சி அந்த நபருடைய பின்புலம் சம்பந்தமா தேடி பார்த்து அவருக்கான ஒரு பேக்கேஜ் ஏற்கனவே தயார் செய்து, சாதாரணமா இன்னைக்கு யூடியூப்ல ஒரு காணொலியை நாங்க பதிவேற்றோம்னு சொன்னாலே அதுக்கு பின்னால் ஒரு சின்ன தேடல் இருக்கும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும், ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருக்கும், எடிட் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்கு ஒரு சில மணித்தியாலங்கள் தேவைப்படும். இந்த நபரினுடைய பின்புலம் சம்பந்தமா தேடி பார்த்து அந்த நபருடைய சொந்த இடத்துக்கு போய் அதை ஒளிப்பதிவு செய்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை எடிட் பண்ணி அதை ஒளிபரப்புறது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல செலக்டட் சொல்லி போடப்படுது. அப்ப அந்த நபர் ஏற்கனவே தெரிவு செய்யப்படுறார். அந்த நபரை தெரிவு செய்யறது அந்த தொலைக்காட்சி. அந்த நபரினுடைய திறமைன்றதையும் தாண்டி அந்த நபரினுடைய கதைக்காக அந்த தொலைக்காட்சியால் அந்த நபர் தெரிவு செய்யப்படுறாரே தவிர அங்க போட்டியாளர்களை தெரிவு செய்யறது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அங்க இருக்கிற நடுவர்கள் கிடையாது. இதுதான் சாதாரணமான ஒரு நடைமுறை. இதை விளங்கி கொள்ளாம நாங்க குத்தி முறைகிறது, ஏதோ எல்லாம் தெரிஞ்சவர்கள் மாதிரி கதைக்கிறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு மலையகத்தை சேர்ந்த சிறுமிகள் காட்டப்படுற விதம்ன்றது கடைசி வரைக்கும் ஏற்புடையது கிடையாது. இலங்கையில காட்டப்படுற ஒரு சிறுமி, நல்லா காட்டப்படுற ஒரு சிறுமி தென்னிந்திய தொலைக்காட்சியில காட்டப்படும் போது காதுல இருக்கிற தோடு கலட்டப்படுது, கழுத்துல இருக்கிற மாலை கலட்டப்படுது. இதெல்லாத்தையும் எங்கட வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்து நாங்க பார்த்து கொண்டிருப்போம். கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க போறது கிடையாது. இதுக்கு மேலையும் நாங்க ஆதரிப்போம், அதுக்கு அனுமதி கொடுப்போமா இருந்தா எங்களுடைய சமூகம் சம்பந்தமான ஒரு பிழையான கருத்து தான் தொடர்ச்சியா போய் சேர போகுது. இங்க இருக்கிற பார்வையாளர்களையும் தாண்டி அந்த போட்டியாளர்கள், அடுத்து வரப்போற போட்டியாளர்களினுடைய மனசுலையும் கூட ஒரு பிழையான சிந்தனை விதைக்கப்படுறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் காரணம் இருக்கக்கூடாது. நாங்க தொடர்ச்சியா அனுதாபத்துக்குரிய நபர் இருக்கக்கூடாது. இலங்கையிலிருந்து போற ஒரு நபருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்க முடியும். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. போரால நேரடியாவோ மறைமுகமாவோ எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையிலிருந்து போற, வடக்குல இருந்து போற, கிழக்குல மாகாணத்துல இருந்து போற ஒரு நபர்ன்னு சொன்னா நேரடியாவோ மறைமுகமாவோ போரினுடைய தாக்கம் எப்படியுமே இருக்கத்தான் போகுது. பெரும்பாலான குடும்பங்களுக்கு இருக்கத்தான் போகுது. அதை நாங்க திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சியில கொண்டு போய் இன்னும் ஒருவரினுடைய வர்த்தகத்துக்காக விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்யறது ஒரு சைக்கோத்தனம், மிகப்பெரிய ஒரு சைக்கோத்தனம். ஒன்று அழு இல்லாட்டி அளவை, அப்படி இருந்தா மட்டும்தான் நிகழ்ச்சியில நிலைக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு போக்குதான் இருக்கு. சைக்கோத்தனம் என்றது ஒரு சைக்கோவுக்கு முன்னுக்கு இருக்கிற நபர் அழுதா அவர் உடம்புல இருந்து ரத்தம் படைஞ்சு அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சைக்கோக்களா இன்னைக்கு பார்வையாளர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வலைக்குள்ள நாங்க தொடர்ந்து சிக்கி இருக்க போறோமா இல்லையான்றதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க தான். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.